ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோபல்ஸ். இன்றைக்கி நம்ம இக்னோவில் எம்காம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய டவுட் என்னென்னு தெரியுங்களா? நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டேன், ஆனால் கிரெடிட் கார்டில் மார்க் வரல. இன்னும் அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்ட் பண்ணாமல் என்னால் எம்காமை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு கம்ப்ளீட்னு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஆனால் மார்க் இன்னும் அப்டேட் ஆகலை. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டை பற்றியும் ப்ராஜெக்டோட கைட்லைன்ஸை பற்றியும் ப்ராஜெக்டோட மார்க்ஸ் அப்டேட்டை பற்றியும் அஃபிஷியலாக ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் நம்பர் என்ன அப்படின்னா MCOP001. அப்போ நமக்கு ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலான்னா, எம்காம் ப்ரோக்ராமில் MCOP001 ப்ராஜெக்ட் ஒரு கம்பல்சரியான கோர்ஸாகவே இருக்கு இல்லையா? இந்த கம்ப்ளீட் பண்ணாமல் எம்காம் டிகிரி நமக்கு கம்ப்ளீட் ஆகாது. ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, டாப்பிக்கை செலக்ட் பண்ணணும், ஸ்னாப்ஸஸை ப்ரிப்பேர் பண்ணணும், கைட் அப்ரூவல் வாங்கணும், ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணணும். இந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் மார்க்ஸ் அப்டேட் ஆகும். செகண்ட் திங் என்னென்னா நம்ம ப்ராஜெக்டோட கைட்லைன்ஸில் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இக்னோவில் ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸ் ஒரு PDF ஃபார்மில் இருக்கும். அதில் நீங்கள் ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நம்ம டாப்பிக்கை எப்படி சூஸ் பண்ணணும், ரிப்போர்ட்டு ஃபார்மேட் எப்படி இருக்கணும், கவர் பேஜோட ஃபார்மேட் என்ன, சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் என்ன, டிக்ளரேஷன்ஸில் எப்படி நம்ம கொடுக்கணும், நமக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கணும், நம்ம ரெஃபர் பண்ண புக்ஸில் இருந்து எதில் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் இல்லையா? சப்போஸ் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் வர வைவா இருந்துச்சுன்னா அதோட அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கைட்லைன்ஸில் ஃபாலோ பண்ணாமல் நம்ம ரேண்டமாக ஃபார்மேட்டில் பண்ணோன்னு வைங்க, செகண்ட் கரெக்ஷனுக்கு திருப்பி அனுப்ப சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம அஃபிஷியல் கைட்லைன்ஸை கண்டிப்பாக ரீட் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் என்னென்னா கிரெடிட் கார்டோட மார்க் அப்டேட். இதில் இம்பார்ட்டண்டான கொஷின் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியாச்சு, அப்புறம் கிரெடிட் கார்டு மார்க் எப்போ வரும் அப்படின்ற கொஷின் வரும் இல்லையா? என்னென்னா, ப்ராஜெக்டோட எவாலுவேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். அசைன்மெண்ட் மாதிரி இமீடியட் அப்டேட்டெல்லாம் ஆகாது. எவாலுவேஷன் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் கிரெடிட் கார்டில் MCOP001ங்கிற உங்கள் ப்ராஜெக்ட் மார்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்டேட்டட் கம்ப்ளீட்னு இருந்தாலும் மார்க் வர கொஞ்சம் வீக்ஸில் மந்த்தெல்லாம் ஆகலாம். அதனால் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் ரொம்ப நாள் ஆகியும் நம்மளோட இது அப்டேட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, ரீஜனல் சென்டரை காண்டாக்ட் பண்ணணும். ப்ராஜெக்டோட அக்னாலஜ்மெண்ட்டோட ரெசிப்ட் இருக்கும் இல்லையா, நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து வச்சுக்கணும். ரோல் நம்பரை ரெடியாக வச்சுக்கோங்க. இமெயில் மூலமாக கூட நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண முடியும். சரி, நம்ம பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸில் என்ன பண்ணோன்னா, ஒரு தப்பான ப்ராஜெக்டோட ஃபார்மேட்டு, கைட்லைனோட சிக்னேச்சரெல்லாம் மிஸ் பண்ணுறது, டிக்ளரேஷன்ஸை அட்டாச் பண்ண மாட்டோம், ரெக்குயர்மெண்ட் பேஜஸ் எல்லாம் மிஸ் ஆகும், ரெசிப்டை சேவ் பண்ணாமல் இருக்கும். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணாலே டிலேயும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எம்காமோட கிரெடிட் கார்டில் ப்ராஜெக்ட் மார்க் டிலே ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக டென்ஷன் ஆகாமல் அஃபிஷியல் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட்டை சேவாக வச்சுக்கோங்க. ரெகுலராக கிரெடிட் கார்டோட ஸ்டேட்டஸ் என்னென்னு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இக்னோவோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். நான் இதில் கொடுத்துருக்குற கைட்லைன்ஸில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களோட ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, கிரெடிட் கார்டு சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லைன்னா இந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் இல்லைன்னா இன்னொரு டாபிக் ரிலேட்டடாக உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.